பேராவூர்னில சந்திரகாண்டிபன் ஒருத்தர் போட்டிருக்காங்க. அவர் பேர்ல 10க்கும் மேற்பட்ட கொலை முயற்சி, ஆள் கடத்தல், கொள்ளை உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கு. போதையை ஒழிப்பேன்னு சொல்லுவார்ல விஜய், ஒரு போதையை ஒழிச்ச லட்சணத்தை இப்ப பாக்கணும். அதாவது 13 கிலோ கஞ்சாவை கடத்தி உள்ள போய் 10 நாள் தான் ஆகுது பெயில். இப்ப என்னன்னா டிவிகே கேண்டிடேட். இதுதான் விஜய் போதை ஒழித்த லட்சணம். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இங்க அதிகமா பாலியல் குற்றங்கள் நடக்குது அப்படி சொல்றாருல ஏனாதி மதன் அப்படின்னு ஒருத்தர். இவனை பட்டுக்கோட்டையில கேண்டிடேட்டா போட்டிருக்காரு விஜய். இவர் ஒரு பாலியல் குற்றத்துல A1 அக்யூஸ்ட். இப்படி பாலியல் அக்யூஸ்ட் எல்லாம் கூட வச்சுக்கிட்டு தான் இது கேண்டிடேட்டா போட்டுக்கிட்டு தான் இவர் நான் பாலியல் குற்றங்களை ஒழிப்பேன், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு விஜய் பேசுறாரு. அதே போல பூந்தமல்லி தாவேகா வேட்பாளர் டாக்டர் பிரகாசம் என்கின்ற குட்டி, அவர் மேல இன்றைக்கு பாலியல் சீண்டல்ல ஈடுபட்டதா தாவேகாவோட மகளிர் அணி நிர்வாகி ஒருத்தர் திருவள்ளூர் எஸ்பி அலுவலகத்துல புகார் கொடுத்திருக்கிறாங்க. அவரும் வேட்பாளர். ஆனா விஜய் நான் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை ஒழிப்பேன், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, கட்சிக்காரனால தானே முதல்ல பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்ல வரும். அடுத்தது பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு நம்ம ஐயா உருட்டுறத பார்ப்போம். அப்படின்னா சாதியெல்லாம் இல்ல, எல்லாரும் ஒன்னா இருக்குன்னு உருட்டுறத நம்ம பார்ப்போம். இப்ப கம்பம் தொகுதியில ஒருத்தர் வேட்பாளரா போட்டிருக்காரு. இது அவர் பேர் என்னன்னா ஜெகநாத் மிஸ்ரா அப்படின்னு ஒருத்தனை போட்டிருக்காரு. இவர் ஒரு செட்டியார் ஜாதி சங்கத்துக்கு தலைவர். நான் கட்சிக்காரன் கிடையாது, நான் எந்த கட்சிக்காரன் கிடையாது, நான் ஜாதிக்காரன், நான் ஜாதி வெறியன், 24 மணி தெலுங்கு செட்டியார் ஜாதி வெறியன். இது போக விஜய பத்தி இவரே சொல்லியிருக்காரு. இந்த 41 பேர் செத்து போனதும் விஜய் எல்லாம் ஓடி ஒழிச்சிட்டாரு, இவரெல்லாம் அரசியல் என்ன பண்ண போறாருன்னு இவர் தான் பேசினாரு. இப்படிப்பட்ட ஒரு சாதி வெறியன பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் ஸ்டாண்ட் எடுத்த விஜய் கம்பம் தொகுதியில வேட்பாளரா போட்டிருக்காரு. விஜயே அதனாலதானே திருச்சி கிழக்குல நிக்கிறாரு. ஆமா, தன்னுடைய சாதிக்காரர்கள், ஆமா, சைவ பிள்ளைமார் அவங்க வாக்கு அளிப்பாங்க அப்படின்றதுனால அங்க நின்றுருக்காரு இல்லையா? ஆமா. அடுத்தது ஆண்டிப்பட்டியில லெப்ட் பாண்டின்னு ஒருத்தனை போட்டிருக்காரு வேட்பாளரா. அவன் பேசின வீடியோ பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரி பெண்கள் ஆபாசமா அங்க போன இங்க போன ஆபாசமா பேசுறான். ஆமா ஆமா ஆமா, குத்துவன்னு பேசி தலைமறைவாலாம் ஆனவரு. ஆமா, அவனை வேட்பாளரா போட்டுக்கிட்டு இங்க பாத்தீங்கன்னா ஆர்கே நகர்ல மரிய வில்சன் ஒருத்தனை வேட்பாளரா போட்டிருக்காரு. இந்த ஆளு வீடு பூந்து அங்க உள்ள பெண்களை எப்படி திட்டினாருன்னு நம்ம பார்த்தோம். அதாவது கத்தி கம்போட அடிக்க போனதை நம்ம எல்லாமே பார்த்தோம். நீங்க சொல்ற நம்ம பார்த்தோம். இவனுங்க கேண்டிடேட்டா போட்டுக்கிட்டு பெண்கள் பாதுகாப்பை பத்தி பேசுறதுதான் நமக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கு, சங்கடமா இருக்கு, கோபமா இருக்கு. பெண்கள் பாதுகாப்புல விஜய் வரமாட்டாரு. ஆமா, பொண்டாட்டி பிள்ளைய ரோட்ல விட்டுட்டு பெண்கள் பாதுகாப்பை பத்தி பேசலாமா? தாவேகா நிர்வாகி எவிடன்ஸோட காட்டுறாரு. அதை பாருங்க வீடியோவை. பாருங்க, கட்சியில உன்னால 12 கோடியில இருந்து 15 கோடி ரூபாய் செலவு பண்ண முடியுமான்னு என்னை கேட்கறாங்க. நான் முடியும்னு தளபதிக்காக நான் முடியும்னு சொல்லியிருக்காங்க. சீட்டுக்காக ஒருத்தர் சொல்றாரு. நம்மளதான் 5 கோடி தான் சொன்னோம், 12 கோடி 15 கோடி தான் கேட்டிருக்கானுங்க.